Hi friends, welcome to Mr. Stitch Blossos. Ari embroidery பொறுத்தவரையிலும் ஸ்டாண்ட் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கிற எல்லா விதமான ஸ்டாண்டும் இங்க இருக்கு. நீங்க வந்து ஆரி இப்பதான் பழக போறீங்கனாலும் சரி, இல்ல ஆல்ரெடி ஆரி பழகி முடிச்சுட்டு போட்டுட்டு இருக்கீங்கனாலும் சரி, இல்ல நீங்க ஒரு பிசினஸே பண்ணிட்டு இருக்கீங்கனாலும் சரி, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வந்து எல்லா விதமான ஸ்டாண்டும் இருக்கு. இந்த ஸ்டாண்ட் ஒவ்வொன்றையும் நம்ம பார்க்கலாம். யாருக்கு வந்து எந்த ஸ்டாண்ட் செட் ஆகும் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் வந்து ஆரி எம்ப்ராய்டரிலேயே ரொம்ப பேசிக்கா ஒரு ரெகுலர் ஸ்டாண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இதுதான். இது வந்து 18 இன்ச் ஸ்டாண்டு, சிங்கிள் சைஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்டாண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18 இன்ச் ஃப்ரேம் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். 18 இன்ச் ஃப்ரேம் மட்டும் தான் நீங்கள் இதில் போட முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு 4 லெக் இருக்கு. கீழே வந்து அட்ஜஸ்டபிள் புஷ்ஷோட இருக்கு. ஸோ இந்த புஷ் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்க தரைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணி இதை வந்து நிப்பாட்டி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பேசிக் ஸ்டாண்டு. இதோட வெயிட் வந்து 1.2 kg இருக்கும். இருக்கிற எல்லா ஸ்டாண்டையும் நீங்க கம்பேர் பண்ணும்போது வெயிட் ரொம்ப கம்மியான ஸ்டாண்ட் அப்படின்னா இதுதான். ஸோ ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ஒரு பிகினரா இருக்கீங்க, ஒரு பேசிக் ஸ்டாண்ட் என்ன மேம் சொல்லுங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்டாண்ட் வந்து ரொம்ப சூப்பரா செட் ஆகும். அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த 2-in-1 ஸ்டாண்டு. ஸோ இந்த 18 இன்ச் ஸ்டாண்டு, சிங்கிள் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அதுக்கு அடுத்தபடியா இந்த ஸ்டாண்டு தான். ஏன்னா இதுல வந்து 18 இன்ச் ஃப்ரேமும் போட முடியும், கீழே வந்து 16 இன்ச் ஃப்ரேமும் போட முடியும். ஸோ இந்த ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் வந்து இந்த ஸ்டாண்டு கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஜாஸ்தி. இது வந்து ஒரு 2 கிலோ வெயிட் அந்த மாதிரி வரும். ஸோ இதுல வந்து இப்போ 16 இன்ச் ஃப்ரேம் போடுறீங்க அப்படின்னா அந்த 16 இன்ச் ஃப்ரேம்ல வந்து நீங்க ஸ்டிச்சஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க பிளவுஸா ரெடி பண்ண போறீங்க அப்படின்னா 18 இன்ச் ஃப்ரேம் போட்டு அதையும் இந்த ஸ்டாண்ட்ல வந்து நீங்க போட்டுக்கலாம். ஸோ இந்த ஸ்டாண்ட் வந்து ஒரு பழகிறவங்களுக்கும் செட் ஆகும், ஒரு பிசினஸ் பண்றவங்களுக்கும் இது சூப்பரா செட் ஆகும். அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது இந்த பாக்ஸ் ஸ்டாண்ட். ஸோ ரெகுலரா நம்ம ஸ்டாண்ட் அப்படின்னாலே வந்து அதுல ஃப்ரேம் ஃபிட் பண்ணி தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். ஃப்ரேம்ல வந்து கிளாத் போட்டு நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். இந்த ஸ்டாண்ட் வந்து பாருங்க டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கும். இதுல ஃப்ரேமே கிடையாது, டைரக்டா நீங்க ஸ்டாண்ட்லயே வந்து உங்களோட கிளாத்தை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிளிப் போட்டு ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டாண்ட் வந்து 2 விதமான ஸ்டாண்ட் அவைலபிளா இருக்கு. ஒன்னு 18 இன்ச், இன்னொன்னு 16 இன்ச். ஸோ இந்த ஸ்டாண்ட் வந்து ஸ்கொயர் டைப்ல வரும், 16 இன்ச் இதுல வந்து கவர் ஆகும். இந்த ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெக்டாங்கிள் டைப்ல இருக்கும். இங்க வந்து 18 இன்ச் இருக்கும், இங்க வந்து 24 இன்ச் இருக்கும். இந்த ஸ்டாண்ட் வந்து யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஃபுல் பிளவுஸ் ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த இடம் பாருங்க ரொம்ப பெரிய ஸ்பேஸ். ஸோ இந்த இடத்துல ஒரு ஃபுல் பிளவுஸோட பேக் போர்ஷன் ஃபுல்லுமே நீங்க இதுல ஒர்க் பண்ணலாம். ரெண்டாவது வந்து ஃப்ரேமே எனக்கு வேண்டாம், எனக்கு ஃப்ரேம் ஃபிட் பண்றதே பிடிக்காது அப்படின்றவங்களுக்கு இந்த ஸ்டாண்ட் வந்து ரொம்ப சூப்பரா செட் ஆகும். ஃப்ரேம் பண்ணும்போது சில நேரம் வந்து சின்ன ஒரு டேமேஜஸ் வரும் கிளாத்ல. அந்த டேமேஜ் கூட நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல பாருங்க, இங்க வந்து நான் ஃப்ரேம் ஃபிட் பண்ணிருக்கேன். இந்த கிளாத் வந்து கொஞ்சம் திக்கான கிளாத். ஸோ இந்த கிளாத் வந்து ஈஸியா நம்ம ஃப்ரேம் பண்ணிடலாம். இதுவே வந்து ஒரு சில்க் காட்டன் கிளாத், ரொம்ப லேஸான கிளாத், அந்த மாதிரிலாம் நீங்க ஃபிட் பண்ணும்போது என்ன ஆகும்னா சில டேமேஜஸ் வரும். அது கூட நம்ம கரெக்டான விதத்துல ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். இல்ல என்னால அந்த மாதிரிலாம் ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்றவங்க இந்த ஸ்டாண்ட் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல இந்த ஃப்ரேம்லயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃப்ரேம்ல வந்து நாடா சுத்தி போடுற மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் போட்டீங்கன்னா உங்களுக்கு இதுல வந்து ஃப்ரேம்ல டேமேஜே வராது. இல்ல எனக்கு ஃப்ரேமே வேண்டாம் அப்படிங்கும்போது நீங்க இந்த ஸ்டாண்ட் வந்து செலக்ட் பண்ணீங்கன்னா இதுல வந்து ஃப்ரேமே இல்ல, டைரக்டா வந்து கிளாத் ஒரு கிளிப் போட்டு ஃபிட் பண்ணிட்டு நீங்க இதுல ஒர்க் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த கம்ஃபர்டபிள் சிட்டிங் ஸ்டாண்ட். இந்த ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம 4 ஸ்டாண்டு பார்த்தோம் இல்லையா, அந்த 4 ஸ்டாண்டை கம்பேர் பண்ணும்போது இதோட ஹைட்டும் ஜாஸ்தி, வெயிட்டும் ஜாஸ்தி, கம்ஃபர்டபிள் லெவலும் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இந்த ஸ்டாண்டை பத்தி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். இதுல என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு எல்லாமே சொல்லியிருக்கேன். நீங்க அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் செட் ஆகும்னா, இப்போ வந்து நீங்க ஒரு ஆரி எம்ப்ராய்டரி பழக போறீங்க, பழகும் போதே ரொம்ப கம்ஃபர்டபுளா உட்காந்து பழகணும், எனக்கு வந்து எந்த பெயினுமே வரக்கூடாது, பேக் பெயின் வரக்கூடாது, நீ பெயின் வரக்கூடாது, ஷோல்டர் பெயின் வரக்கூடாது, நெக் பெயின் வரக்கூடாது, ரொம்ப கம்ஃபர்டபுளா நான் பழகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டாண்ட் வந்து சூப்பரா செட் ஆகும். பழகி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பிளவுஸ்ல எல்லாம் ஒர்க் பண்ணும்போது நிறைய நேரம் ஒர்க் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணும்போது நல்ல கம்ஃபர்டபுளா சேர்ல உட்காந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் உங்களுக்கு இந்த ஸ்டாண்ட் வந்து ரொம்பவே செட் ஆகும், சூப்பரா செட் ஆகும். இந்த ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேர்ல உட்காந்து போடலாம், இல்ல சோஃபால உட்காந்து போடலாம். நம்மளுக்கு ஏத்த மாதிரி இந்த ஸ்டாண்டை வந்து முன்னாடி பின்னாடி வந்து இழுத்து நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து இந்த ஹைட்டு கூட நீங்க உங்க ஹைட்டுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ரிங் இருக்கு இல்லையா, இந்த ரிங்கை வந்து 360 டிகிரி நீங்க ரொட்டேட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதை ஃபிட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த ரிங்கை வந்து உங்களோட கம்ஃபர்டபுளுக்கு ஏத்த மாதிரி நீங்க இதை டில்ட் பண்ணி கூட வச்சுட்டு ஒர்க் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் இந்த ஸ்டாண்டு. இப்போ இந்த ஸ்டாண்ட் பத்தி எல்லாமே பார்த்தாச்சு. இந்த ஸ்டாண்ட் எல்லாமே ஒவ்வொரு விதத்துல உங்களுக்கு செட் ஆகும். ஸோ உங்களோட பட்ஜெட்டை பொறுத்து, உங்களோட நீடை பொறுத்து யார் யாருக்கு என்னென்ன ஸ்டாண்ட் வேணும் அப்படின்றத பார்த்து நீங்க வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஸ்டாண்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிகினர் லெவல், ஒரு பேசிக் லெவல் ரெகுலர் ஸ்டாண்ட். இது வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸ் ஸ்டாண்டு. நம்ம வந்து ஃப்ரேமே இல்லாம வெறும் கிளாத் மட்டும் போடுறது. உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ற ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் நிறைய வேணும். ஏன்னா இந்த ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னா 18 இன்ச்
24 இன்ச் இருக்கு, 18x24. ஸோ வந்து நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ நிறைய ஸ்பேஸ் எனக்கு வேணும் ஒர்க் பண்றதுக்கு அப்படின்னா நீங்க இந்த ஸ்டாண்ட் வாங்கிக்கலாம். ரெண்டாவது வந்து டபுள் சைட் ஸ்டாண்ட் இருக்கு, 16, 18 ரெண்டு ஃப்ரேமுமே போடுற மாதிரி இருக்கு. ஸோ அந்த ஃப்ரேம் வேணும்னாலும் நீங்க வாங்கிக்கலாம். அடுத்து வந்து கம்ஃபர்டபுள் சிட்டிங் ஸ்டாண்ட் இருக்கு. ஸோ அதுவுமே வந்து ரொம்ப இருக்கும். இந்த ஒவ்வொரு ஸ்டாண்டும் நான் வந்து உங்களுக்கு யார் யாரு எப்படி வாங்கலாம், யார் யாருக்கு செட் ஆகும்ன்றது எல்லாமே சொல்லியிருக்கேன். இந்த ஸ்டாண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி இந்த எந்த ஸ்டாண்ட் வேணும்னாலும் நீங்க வாங்கிக்கலாம். இப்போ இந்த ஸ்டாண்ட் எல்லாமே சேலுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த சம்மர்ல இந்த ஸ்டாண்ட் எல்லாமே ஆஃபர் பிரைஸ்ல நான் சேல் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கீழே தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்க இந்த ஸ்டாண்ட் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இது போக சம்மர்ல வந்து ஆரி எம்ப்ராய்டரி ஃப்ரீ கிளாஸஸ் நான் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ அந்த ஃப்ரீ கிளாஸஸ் நீங்க ஜாயின் பண்ணணும்னா என்கிட்ட ஆரி எம்ப்ராய்டரி மெட்டீரியல்ஸ் இருக்கு, அது எல்லாமே நீங்க பிகினர்ஸ் கிட் இருக்கு, அந்த கிட் நீங்க வாங்கிட்டு கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்னா கீழே தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஃபர்தரா டீடைல்ஸ் எல்லாம் கேட்டு நீங்க கிளாஸ் ஜாயின் பண்றதா இருந்தாலும் சரி, நீங்க ஸ்டாண்ட் வாங்குறதா இருந்தாலும் சரி, எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம். தேங்க்யூ.